வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பை பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை. உங்ககிட்ட சேலரி ஸ்லிப் இல்லைனாலும் பரவாயில்ல, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாத சம்பளக்காரங்களாம் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு மாத சம்பளம்னா வாங்குவீங்க, வார சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்கிறேன், தினக்கூலியாக இருக்கிறேன், அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் கிடி ஸ்கோர். நோ கிடி ஸ்கோர், அதாவது கிடி ஸ்கோரே இல்லாதவங்களுக்கும் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 2 விதமான லோன் ஆப்லேயும் இவ்வளோ ஆஃபர் தராங்களே, இவங்க யார், இவங்களை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இவங்ககிட்ட லோன் வாங்கலாமா வேணாவா, எவ்வளோ லோனுக்கு எவ்வளோ வட்டி இவங்க பிடிப்பாங்க, நம்மகிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். தெளிவாக வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணுங்க. என்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லை, அதாவது என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதே நேரத்தில் நான் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களாம் கிடையாது, மந்த்லி சேலரி எனக்கு கிடையாது, நான் வார சம்பளம் வாங்கக்கூடியவங்க தான் அல்லது தினக்கூலி தான், எனக்கு பெருசாக கிடையாது, சம்பளம்லாம் பெருசாக இல்லை, கிடி ஸ்கோரும் பெருசாக இல்லை, எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். 2 விதமான லோன் ஆஃபர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேபிட்டல் நவ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். டாடா கேபிட்டல் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதே போல் இதுவும் ஒரு ஆப்பான்னு கேட்டிங்கன்னா இது பேர் தான் வித்தியாசம். கேபிட்டல் நவ்ன்றது வேறு. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பெர்மிஷன்ஸ் வரும். பெர்மிஷன்ஸ்லாம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக டேர்ம் கண்டிஷன் பாக்ஸ் வரும். டிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அலோஸ் கேட்கும். 3 விதமான அலோஸ் வருங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு அலோஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் கேட்கும், அப்புறமா 2 வீலர் லோன் காட்டும். நம்ம பர்சனல் லோன் தான் தேவை. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபுல் நேம் கேட்கும். ஆஸ் பார் த பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க. மேலா ஃபீமேலாக கேட்கும். பேன் கார்டு நம்பர் கேட்குது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது, அதாவது சேலரி எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி இதெல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் அதை கொடுத்து முடிச்ச பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்குது. கம்பெனி நேம், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி கேட்குது. இன்கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி போடும்போது அந்த இடத்துல கம்பெனி நேம் வராது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இன்கேஸ் கம்பெனி நேம் தெரியலனா அதர்ஸ் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அது கொடுத்த பிறகு இண்டஸ்ட்ரியல் டைப் கேட்கும், அது உங்களுக்கு தெரியலனா அதர்ஸ் கொடுத்துருங்க. அப்புறமா டிபார்ட்மெண்ட் டைப் கேட்கும், டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியலனா அதர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அதர்ஸ்ன்றது ஒரு 3rd ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இல்லை கேஸ் ரிலேட்டடாக இருந்தால் அது கொடுத்துருங்க. ஸோ டிசிக்னேஷன் கேட்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குறீங்க கேட்குது. இந்த சேலரி நீங்கள் காசாக வாங்குறீங்களா அல்லது உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகுதா கேட்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்குது. அப்புறமா பின்கோட் கேட்குது. பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குது. ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குது. ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியலனா மேலே இருக்கிற ப்ரெசென்ட் அட்ரஸை போட்டுருங்க. ஸோ ஹவு டு யூ நோ அபவுட் கேபிட்டல் நவ் கேட்குறாங்க. அது உங்களுக்கு விஷயம், இந்த ஆப் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. டேர்ம் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கீங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வட்டி ஏறும், அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ சூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ வட்டியில் டிஃபால்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சூஸ் பண்ணி போடுவாங்க. இஎம்ஐ உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 1,50,000 வரைக்குமே தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 1.5% பர் மந்த்னு ஒரு விஷயத்தை போடுறாங்க. 18%லேருந்து 36% வரைக்குமே பெர் ஆனம் விஷயத்தை போடுறாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சாங்ஷன் ஆகுது, 2 மாதம் தான் உங்களுக்கு இஎம்ஐ தராங்க, அது 3 மாதம் தான் இஎம்ஐ தராங்கன்னா பர் மந்தில் வந்துடுவீங்க. ஒரு 12 மாதம் வருதுன்னா உங்களுக்கு பர் ஆனத்தில் வந்துடும். ஸோ இது அவங்க டிஃபரெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. டிபெண்ட் ஆன் யுவருடைய இஎம்ஐ பொறுத்து தான் நீங்கள் என்ன இஎம்ஐ இருக்குங்க அதுக்குமே மாறுது. ஸோ இஎம்ஐ எவ்வளோ நாளுக்கு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 65 நாள்லேருந்து 12 மாதம் வரைக்கும் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 12 மாதம் போது அது பர் ஆனத்தில் வந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுவாங்க, 2% போடுறாங்க. ஸோ இது கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி 2% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 லோன் வாங்குறீங்க, 24% வட்டி போடுறாங்க, பெர் ஆனம் போடுறாங்க வச்சுக்கோங்களேன். 3 மாதமாக நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது 3 மாதம் 5 நாள், அதாவது 95 நாள் எடுக்கிறீங்க வச்சுங்களேன். ப்ராசஸிங் ஃபீஸ் 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 180 ரூபா. இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கேட்ட 50,000 ரூபாயில் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மீதி 48,820 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக இந்த 95 நாளில் எவ்வளோ நீங்கள் கட்டியிருப்பீங்கன்னா, கேட்டது 50,000 ரூபானா கட்டினது 53,167 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்புன்னு சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன ஆப்புக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கிடையாது, நிறைய விதமான விஷயங்கள் ஜெனுனாகவே இவங்க செய்கிறாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப் யார், இதில் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஒன்று பண்ணணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு,
அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இது இருந்தாவே உங்களுக்கு லோன் தராங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தருவாங்க. இதை வச்சு தான் அவங்க பிளான் பண்ணி தராங்க. நல்ல ஒரு ஆப் தான். முக்கியமாக சொல்லணும்னா இந்த சிறு வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது சின்ன கடை வச்சுருக்கவங்க, அயன் பாக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, டைலரிங் கடை வச்சுருக்கவங்க, அப்புறமா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கடை வச்சுருக்கவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, இது போல் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் எமர்ஜென்சிக்கு ஒரு அமௌண்ட் தவிர தாராளமாக கிடைக்கும். கம்மியான ஒரு நார்மலான வட்டி தான் இவங்க போடுறாங்க. இருந்தாலும் இந்த ஆப்பை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுட்டு போட்டு தான் வாங்க முடியும். அதனால இந்த வீடியோவில் நம்ம முழுசாக இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைஷுப்லைஃப் ஆப். மைஷுப்லைஃப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இது. 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் நிறைய பேர் வந்து நல்ல விதமான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் போய் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. லாங்குவேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ண பிறகு கண்டினியூ வரும். கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் வரும், டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்த பிறகு சைன் இன் வித் கூகுள் கேட்கும். ஜிமெயில் ஐடி கேட்குது. ஜிமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்ட பிறகு 2 விதமாக அலோஸ் கேட்கும். அலோஸ் நீங்கள் கொடுத்த பிறகு லோன், பே பில்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட், கோல்ட், டேக்ஸ் ஃபில்லிங்னு நிறைய விதமான வெரைட்டி வச்சுருக்காங்க. நமக்கு தேவை லோன். ஸோ நம்ம லோனை டிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பின்கோட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த பிறகு எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. செல்ஃப் எம்ப்ளாயா, சாலரி எம்ப்ளாயா பாருங்கள். நெட் மந்த்லி சேலரி எவ்வளோ கேட்குறாங்க, அல்லது இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க. உங்கள் வார சம்பளம் வாங்கினா கூட மொத்தமாக எவ்வளோ வரும்னு ஒரு ஆவரேஜாக ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் காட்ட வேண்டியது இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரி எம்ப்ளாய் தான் கம்பெனி நேம் போடுங்க. அல்லது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சியோ அல்லது ஒரு சின்ன கடை வச்சு நடத்துறீங்க, எத்தனை வருஷம் அது இங்கே போட்டுருக்குங்க. லோன் ஆஃபர் இதுக்கப்புறம் தான் அவங்க காட்டுறாங்க. கெட் லோன் ஆஃபர் போட்ட பிறகு உங்கள் லோன் ஆஃபர் காட்டுறாங்க. அதுக்கு இஎம்ஐ என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன காட்டுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக மேலே மொத்தமாக அவங்க சொல்லிட்டு இருக்கேன். சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இவங்க சொல்கிறாங்க. இதில் சில விஷயங்கள் விடுபட்டிருக்கு. இதை உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்குமே இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 16%, 44% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 0% 3% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து மாத சம்பளம் கிடையாது, நான் கையில் தான் பணம் வாங்குகிறேன், வார சம்பளம் தான் வாங்குகிறேன், எனக்கு இதில் லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்குகிற பணத்தை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ஒரு 10 நாள் அல்லது ஒரு 5 நாளாவது கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும். அப்படி இல்லைனாலும் கிடைக்குங்க, ஆனால் அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும். 5000 ரூபா கிடைக்கும், 3000 ரூபா கிடைக்கும், 10,000 ரூபா கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும். அதனால் பணத்தை எடுத்து நீங்கள் பேங்க்கில் போடுங்க. பேங்க்கில் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க. கையில் வாங்குறவங்க இதை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் செலவு பண்ணிட்டு போடுங்க. போட்டு ஒரு 3 நாள் கழிச்சு அப்புறமா நீங்கள் இது செலவு பண்ணுங்கள். ஜிபே மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலவு பண்ணணும். இப்படி நீங்கள் லோன் வேணும்னா டிஜிட்டல் லோனில் தான் எல்லாமே தராங்க. அதனால் நீங்கள் கணக்கு காட்டினா தான் நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். இல்லைனா ஒரு 3000 ரூபாய்க்காக அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறது 1 லட்ச ரூபா தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய அமௌண்ட்டில் வேணும்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணுங்க, சேலரி ஸ்லிப் வேணுங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே வேணும்னாவே இதெல்லாம் தேவை. அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது, ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக கவனிக்கணும், இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் 2 விதமான ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.